அன்புக்குரியவர்கள் நோய்வாய்ப்படும் பொழுது அருகிலிருந்து பாதுகாப்பதுதான் ஆதரவு. ஆனால் எல்லா நாட்களிலும் அது இயலாத போது உங்களிடத்தில் உங்களைப் போலவே உங்களின் அன்புக்குரியவர்களை நோயின் நாட்களிலும் மீளும் நேரத்திலும் அவர்கள் இயலாமையை இன்னலின்றி கடந்திட அக்கறையுடன் அருகில் நின்று பராமரிக்கிறது சொலாசியா ஹோம் கேர். ஒரு சிலரை பார்க்கும்போது ஆசையாக இருக்கும், வாழ்ந்தா இவங்கள மாதிரி வாழணும், ரொம்ப அழகான வாழ்க்கை இல்லை அப்படின்னு நினைப்போம். அந்த மாதிரி நம்ம நிறைய பேரை பார்ப்போம், நிறைய பேரை பார்த்து நம்ம ஆர்வமாக சொல்லிக்கிறது உண்டு, ஆசைப்படுறதும் உண்டு. சரி, இது வாழற காலத்தில் இது எல்லாருக்குமே வரக்கூடிய ஆசை தான், நியாயமானது தான் அப்படின்னு ஒரு பக்கம் சொன்னால் கூட, ஒரு சிலருடைய மரணத்தை பார்த்து கூட இந்த மாதிரி மரணம் நமக்கு வரணும் அப்படின்னு நாம் ஆசைப்படுறது உண்டு. ஆசைகள்லேயே பேராசை அதுதான். தூக்கத்திலேயே சிலர் உயிர் போயிடுச்சுன்னு கேள்விப்படுறோன்னு வச்சுக்கோங்களேன். இவங்கள மாதிரி தான் வாழும்போது எப்படியோ வாழ்ந்துட்டு போகிறோம், தூக்கத்தில் உயிர் இவங்கள மாதிரியே போயிடணும், ஒரு கவலை இல்லாமல் போயிடணும் அப்படின்னு ஒரு முறையாவது நாம் நினச்சது உண்டு அல்லது சொல்கிறது உண்டு. அது ஏன் நாம் அப்படி நினைக்கிறோம்? நல்லதாக நினைக்கலாம்ல. சொந்தங்களோட நான் பேசிக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு இருக்கும்போது அப்படியே என்னோட கடைசி மூச்சு நின்று போயிடணும், பிடிச்சதை சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது நின்று போயிடணும், பிடிச்ச இடத்துக்கு நான் போகும்போது என்னோட உயிர் போயிடணும், அல்லது நான் பிடிச்ச ஒரு துணியை போட்டுட்டு நல்லதாக ட்ரெஸ் பண்ணிட்டு இருக்கும்போது என் உயிர் போயிடணும் அப்படின்லாம் ஏன் நாம் சொல்ல மாட்டேங்கிறோம்? தூக்கத்தில் நமக்கு என்ன நடக்குதுன்னே தெரியாத ஒரு நேரத்தில் தான் நம்ம இந்த உலகத்தை விட்டு, நம்ம சொந்தங்களை விட்டு, நம்ம வாழ்ந்த வீட்டை விட்டு, நம்மளுடைய பொருட்களெல்லாம் விட்டுட்டு விலகி போயிடணும் அப்படின்னு நாம் ஏன் நினைக்கிறோம் அப்படின்னா, அதுக்கு நிறைய காரணம் இருக்கா. நல்ல வேகமாக இயங்கிக்கிட்டு இருந்தப்போ ஒன்றும் தெரியாது, கொஞ்சம் அந்த மரணம் வரக்கூடிய வயசே இல்லைங்கிற நேரத்தில் நம்ம படுக்கையில் விழுந்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு இயற்கை அழைப்பையே நம்ம யாரையும் எதிர்பார்க்கணும். கணவனாக இருந்தால் மனைவி எதிர்பார்க்கணும், மனைவியாக இருந்தால் கணவன் எதிர்பார்க்கணும், அல்லது பிள்ளைங்களை எதிர்பார்க்கணும், பிள்ளைங்க இல்லாதவங்க யாரையும் நம்பித்தான் இருந்தாகணும். அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில் மனசு வித்தியாசமான எண்ணங்கள் எல்லாம் அப்போ தான் வெளியில் கொண்டு வரும். இவ்வளோ எண்ணங்கள் நமக்குள்ளே இருந்திருக்கா, மனசுக்குள்ளே இருந்திருக்கானே தெரியாத அளவுக்கான எண்ணங்களை வெளியில் கொண்டு வருமா. என்னமோ யாருக்கோ நான் தப்பு பண்ணியிருக்கேன், அதுதான் நான் இப்போ இப்படி படுத்து கிடக்கிறேன் அப்படின்னு தான் முதல்ல மனசு ஒரு முன்னுரை எழுதுமா. என் குழந்தை சின்னதாக இருக்கும்போது அது தமிழில் சரியாக ஆனா எழுதலை ஈனா எழுதலைன்னு ஓங்கி அடிச்சிட்டேன் போல இருக்குது. அந்த அழுத குழந்தை என்ன நினச்சதோ தெரியல, அதனுடைய சாபந்தானோ என்னமோ இப்படி படுத்து கிடக்கேன். அது பொம்மை கேட்டுப்போ நான் வாங்கி கொடுக்காம விட்டுட்டேன். ஒருவேளை அது என்ன ஒரு அம்மா இவன், என்ன ஒரு அப்பா இவன் அப்படின்னு நினச்சிருக்குமோ, அதனால தான் நான் இப்படி படுத்துட்டேனோ அப்படின்னு மனசு நினைக்குமா. பார்த்து பார்த்து சமைச்சு போடுவா, ருசியாக அவள் சமைச்சு போடுவா. என்னமோ சாப்பிடும்போது எதையோ ஒரு நாள் சொன்னால் அந்த வார்த்தை முத்தி போய் சண்டையில் சாப்பாட்டோட தட்டை வீசி எரிஞ்சிட்டேன். அவள் விட்ட சாபந்தானோ என்னமோ தெரியல, வாய்க்கு என்ன சாப்பிட்றோன்னே தெரியாமல், ருசி தெரியாமல், பசியில் இப்படி மரணத்தோட போராடிக்கிட்டு இருக்கேன். இன்னொரு முறை வாய்ப்பு கிடச்சி அவள் இதே விஷயத்த சொல்லி அவள் என்கிட்ட ஏதாவது சண்டைக்கு வரும்போது நான் சண்டை போடாமல் அவள் சாப்பாடு நல்லா இருக்குன்னு சொல்லி சாப்பிடணும்னு ஆசையாக இருக்குது அப்படின்னு மனசு எதிர்பார்க்கும். அந்த குழந்தை, என்னுடைய குழந்தை இப்போ வளர்ந்துட்டான், ஆனாலும் அவன் குழந்தையா இந்த பொம்மை வேணும்ப்பா அப்படின்னு கேட்டா கையை பிடிச்சிட்டு வாடா வாங்கி தரேன்னு ஒரு தடவை சொல்லணும் போல இருக்கு அப்படின்னு மனசு எதிர்பார்க்கும். கூட பிறந்தவங்களோட ஏதோ உப்பு போறாத விஷயத்துக்காக சண்டை போட்டு வாழ்வா சாவான்னு பிரிஞ்சு வந்துட்டோம். அவங்கெல்லாம் எங்க இருக்காங்கன்னு ஒரு தடவை போய் பார்க்கணும் போல இருக்கு. அவங்க என்ன ஒரு முறை பார்த்தாங்கன்னா கையை பிடிச்சி ஓன்னு அழுது மன்னிப்பு கேட்கணும் போல இருக்கு. திருப்பி அண்ணன் தம்பியா அக்கா தங்கையா ஒரே வீட்டுல போய் வாழ்ந்தா பரவாயில்லன்னு தோணுது அப்படின்லாம் மனசு நினைக்கும். என்னோட மனைவி வெளியூர் போயிருந்தப்ப அவள் தினம் கஞ்சி தண்ணி வைப்பான்னு வாசலில் ஒரு பசுமாடு நிற்கும் இல்லை, அவள் இல்லை வீட்டில், ஆனாலும் கஞ்சி தண்ணியை வைக்கணும்னு யோசிக்காம நாளைக்கு வா போ அப்படின்னு அது மேலே ஒரு சின்ன கல்லை தூக்கி அடிச்சிட்டேன். அதை செய்யாமல் இருந்திருக்கலாம்ல, பாவம் வாயில்லா ஜீவன், வைப்பாங்க கஞ்சி தண்ணி தானே வந்திருக்கும், ஒருவேளை அதோட பசிதானோ என்னமோ இன்னைக்கு நான் சாப்பிட முடியாமல் படுத்து கிடக்கேன் அப்படின்னு மனசு நினைக்கும். ரயிலில் போகிறதுக்காக முன்பதிவு செஞ்ச என்னுடைய இந்த கீழ் இருக்கே ஒரு வயசான பெரியவர் கேட்டும் நான் முன்னாடியே முன்பதிவு செஞ்சுட்டேன்னு கொஞ்சம் வெறப்பா முடியாதுன்னு சொல்லிட்டேன். அந்த பெரியவர் என்ன நினச்சாரோ, என்ன சாபம் கொடுத்தாரோ தெரியல, படுக்கையை விட்டு எந்திரிக்க முடியாமல் இப்போ படுத்து கிடக்கிறேன் அப்படின்னு சின்னதும் பெருசுமா, சம்மந்தம் இல்லாததுமா, ஒத்து வரக்கூடியதும் ஒத்து வரக்கூடாததுமா நிறைய எண்ணங்கள் மனசில் அலமோதுமா. எப்போ அலமோதும்? இனி நாம் செய்ய வேண்டிய ஒரு விஷயம் மரணம் மட்டும்தான். நம்ம கடைசி மூச்சு தான் நமக்கு இனிமேல் பாக்கி இருக்குது, அது மட்டும்தான் கடமை. நாம் காலம் ஆகிறது மட்டும்தான் நம்மளுடைய வேலை பாக்கி இருக்குங்கும்போது இந்த மாதிரி எண்ணங்கள் எல்லாம் வரும். அந்த எண்ணங்களை திருப்பி எல்லாத்தையும் போய் வெளிப்படுத்தி சொல்ல முடியுமா அப்படின்னு சொன்னாக்க அது சொல்லவும் முடியாது. என்ன நினச்சிப்பாங்களோ இவங்க. சில பேருக்கு பேசக்கூட தெம்பு இருக்காது, ஈனசுரமாக தான் இருக்கும், கண்ணில் மட்டும் ஓரத்தில் தண்ணி கசிஞ்சுக்கிட்டே இருக்கும்.
சொத்து தகராறுக்காக இவ்வளோ சண்டை போட்டேன். இப்போ இந்த சொத்தை வச்சுக்கிட்டு நான் 1 ரூபா சாப்பிடணும்னா சாப்பிட முடியுமா? எந்திரிச்சு நடக்கணும்னா நடக்க முடியுமா? அட அது 1க்கு 2க்கு தான் நானே எந்திரிச்சு போக முடியுமா? எதுவும் முடியாது. ஏன் அப்படி பணம் தான் பிரதானம்னு அலைஞ்சனோ தெரியலையே அப்படின்னு மனசு நினைக்கும். இந்த மாதிரி எண்ணங்கள்லாம் எப்போ அழுத்தும்னா, எதுவுமே செய்ய முடியாம ஒரு கையிறு நிலையில மரணத்தோட ஒரு கையை கோத்துக்கிட்டு எப்போ போவோம்னு தெரியாம மோட்டு வேலையை பார்த்துட்டு படுத்துட்டு இருப்போம் பார்த்தீங்களா? அப்பதான் வரும். மனசை கடந்து ரொம்ப அழுத்தும். உடம்ப படுத்துற நோயை விட இந்த மனசுல வர எண்ணம் இருக்கு தெரியுமா? அது ரொம்பவே போட்டு புழுக்கி எடுத்துரும். புரண்டு படுத்தா நமக்கு உரசும் தெரியுமா, உறுத்தும் தெரியுமா பாய்? அந்த மாதிரி அந்த எண்ணங்கள் எல்லாம் உறுத்திக்கிட்டே இருக்கும். சொல்லவும் முடியாம மெல்லவும் முடியாமன்னு ஒரு சூழலை சொல்லுவாங்க தெரியுமா? அந்த நேரத்துல தான் அது ரொம்ப பாடாப்படுத்தும். அதோட சேர்ந்து மனசு ஆசைப்படும், திருப்பி ஒரு முறை வாழ்க்கைக்கு நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்காதா? சண்டை போட்டவங்களோட சமாதானமா கை கோத்துற மாட்டோமா? தப்பு பண்ணவங்கள்ட்ட போய் ஓடி போய் மன்னிப்பு கேட்டுற மாட்டோமா? சின்ன சின்ன விஷயங்களெல்லாம் ரசிக்க மறந்துட்டேனே, அதை ஒரு வாட்டி ரசிக்கிறதுக்கு எனக்கு ஒரு ஒரு அவகாசம் கிடைச்சதுன்னா அதெல்லாம் ரசிச்சுட்டு வந்துடுறேனே அப்படின்னு மரணத்துக்கிட்ட மனு போடணும்னு மனசு ஆசைப்படும். எதுவுமே நடக்காது. அதனால தானோ என்னமோ முழிச்சுக்கிட்டு அப்படியே விட்டத்தை பார்த்து எப்ப நம்மளை கடவுள் கூப்பிட்டுப்பானோன்னு தெரியாம படுத்துக்கிட்டு இருக்கிற நேரத்துல இந்த மாதிரி எண்ணங்கள் எல்லாம் கடக்க முடியாம கஷ்டப்படுறதுனால தானோ என்னவோ எல்லாருமே நாம என்ன நினைக்கிறோம்? தூக்கத்திலேயே நம்மளுடைய கடைசி மூச்சு போயிடணும் அப்படின்னு நினைக்கிறோம். ஆனா எல்லாருக்கும் அந்த மாதிரி வரம் கிடைப்பது கிடையாது. அப்ப அது அப்படிப்பட்ட ஒரு சூழலை நாம இக்கட்டுல சிக்கிக்காம இருக்கணும்னா என்ன பண்ணணும்னா, இப்ப வாழற ஒரு நொடியையும் கொஞ்சம் அழகா ரசிச்சு வாழ்ந்துடுறது தான் நல்லது. எங்க ரசிச்சு வாழற மாதிரி இருக்கு? ஒரே போராட்டமா தானே இருக்கு. எல்லாருக்கும் அப்படித்தானே. அந்த போராட்டத்தையும் கொஞ்சம் திடமா கடந்து போயிடுவோம். நியாயம் எதுவோ அது பக்கம் நின்றுடுவோமே. சிலரை பாராட்டணும்னு தோணும்போது பாராட்டிடுவோம், மன்னிப்பு கேட்கணும்னு தோணும்போது கேட்டுடுவோம், நன்றி சொல்லணும்னு சொல்லும்போது சொல்லிடுவோம். நம்ம எப்பவுமே வாழ்க்கையோட பிரம்மாண்டங்களை துரத்திட்டு போறது தான் வாழ்க்கையில மிகப்பெரிய சாதனைன்னு நினைக்கிறோம் இல்ல? இல்ல, சின்ன 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 விஷயங்களை எல்லாம் அணுவா ரசிக்கிறது தான் வாழ்க்கையில மிகப்பெரிய சாதனை. அது நம்ம வீட்டில் உட்காந்து ரசித்தாலும் சரி, நம்ம சொந்தங்களோட சேர்ந்து ரசித்தாலும் சரி, பிள்ளைகளோட சேர்ந்து, நண்பர்களோட சேர்ந்து, மற்ற உறவுகளோட சேர்ந்து, நம்மளுடைய நலம் விரும்பிகளோட சேர்ந்து ரசித்தாலும் சரி, ஒரு நொடியையும் ரசித்து கிடக்கணும். உடல் உபாதை வரத்தான் செய்யும். தலை வலிக்கும், கால் வலிக்கும், காய்ச்சல் வரும், திடீர்னு என்னன்னே தெரியாமல் இதெல்லாம் வர ஆரம்பிக்கும். எனக்கு ஏன் வந்ததுன்னு சோர்ந்து போகாமல் அதை எப்படி வெளியில் வந்துடலாம், ஒன்றும் இல்லை இவ்வளோதானே அப்படின்னு கிடக்கிறதுலேருந்து சின்ன சின்ன விஷயத்தை நாம் உணர்ந்து அனுபவித்து கிடக்க ஆரம்பிச்சிட்டோன்னு வச்சுக்கோங்களேன். இனி மரணம்தான் நமக்கு வாழ்க்கையில பாக்கி இருக்கிற ஒரு விஷயம் அப்படின்னு படுக்கையில நம்ம கடக்கிறோம் பார்த்தீங்களா? அப்ப தேவையில்லாத எண்ணங்கள் நம்ம மனசை அழுத்தவே அழுத்தாது. அதுக்கு பதிலாக நமக்கு எப்படி நினைக்கணும்? அப்போ எப்படி நமக்கு எண்ணம் வரும் தெரியுமா? சின்ன சின்ன விஷயத்த நாம இப்ப ரசிச்சுட்டோம்னு வச்சுக்கோங்களேன். நல்லா வாழ்ந்தேன், வீட்டை நல்லா பார்த்துக்கிட்டேன், ஒரு வீடு கட்டினேன், பிள்ளைங்களை படிக்க வச்சேன், மனைவிக்கு பிடிச்ச மாதிரி நடந்துக்கிட்டேன். அதே ஒரு மனைவி படிக்கல இருந்தால் என்ன நினைப்பா? பிள்ளைங்களை நல்லா வளர்த்தேன், கட்டுசெட்டாக நான் வாழ்க்கையை நடத்தினேன், எங்கள் வீட்டுக்காரை நான் புரிஞ்சுக்கிட்டேன், தேவையில்லாமல் அவரோட நான் சண்டை போடலை, அவருடைய அம்மா அப்பாவை நான் அனுசரணையாக என்னுடைய மனசுக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் நல்லபடியாக பார்த்துக்கிட்டேன் அப்படின்னு நினைக்க வரும். சந்தோஷம் வரும். இனி நான் சாவ சந்தோஷமா எதிர்பார்ப்பேன். நான் எந்த குறையும் என் மக்களுக்கு வைக்கல, என் சொந்தங்களுக்கு வைக்கல, எனக்கு வாழ்க்கையில பெரிய குறை இல்லை அப்படிங்கிற எண்ணம் வரும்பொழுதுதான் வருகிற மரணத்தை கூட நாம கொஞ்சம் பெரிய மனசோட நீ எப்ப வேணா வா, என்ன நீ எப்ப வேணா கூப்பிட்டுக்கலாம் அப்படின்னு நாம தயார் நிலைமையில இருப்போம். அதனால சின்ன சின்ன விஷயங்களை ரசிக்க ஆரம்பிச்சிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், எடுத்ததுக்கெல்லாம் சண்டை போடக்கூடாது அப்படின்றத நாம ஒரு பழக்கமா மாத்திக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். சின்ன விஷயமோ பெரிய விஷயமோ கோபம் அப்படிங்கிற ஒரு உணர்வை நாம கடைசியா பயன்படுத்துற ஆயுதமா வச்சுக்கிட்டோம்னு வச்சுக்கோங்க. போட்டம் விடு அப்படிங்கிற மனசையும் வளர்த்துக்கிட்டோம்னா கடைசி காலத்துல மரணம் மட்டும்தான் இனி நமக்கு பாக்கி அப்படின்னு நாம படுக்கையில இருக்கிற காலத்துல தேவையில்லாத எண்ணங்கள்லாம் நம்ம மனசை அழுத்தவே அழுத்தாது. நேற்றைய பொழுது அனுபவம், இன்றைய பொழுது நிச்சயம், நாளைய பொழுது நம்பிக்கையோடு இருங்கள்.